வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம புது ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ஃபாரஸ்ட் ரெசார்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆரோவில்ல இது இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் வந்து நீங்கள் வரணும், ஸோ பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்க வரணும், பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல ஒரு ரெசார்ட்டில் தங்கணும்னா இந்த ரெசார்ட் வந்து கரெக்டான ஒரு ரெசார்ட். அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் மணிக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ரெசார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு போய் ரெசார்ட்டை பார்க்கலாம். ஏசி ரூம்ஸ் இருக்குது, நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சூட் ரூமும் தனியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏசி ரூம்ஸ் பார்த்துடலாம். ஸோ வாங்க ஏசி ரூம் பார்க்கலாம். டிவி, ஏசி அண்ட் ஆல்சோ வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இல்லைன்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து குறைய சொல்ல முடியாது. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸுமே நீட்டாக இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ரெஸ்ட் ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஸோ அவ்வளோ க்ளீனாக வந்துடும். ஸோ அவ்வளோ க்ளீன் டைடியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம ஏசி ரூம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ரெட்டுக்கு 1200 மட்டும்தான். சரிங்களா? ஸோ நீங்கள் 2 பேர் வந்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் ஆகும். 1200ன்றது 2400 மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 3 பேரே நிற்கலாம், 3 பேர் நிற்கலாம். அந்த வருஷம் 3 பேர் ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இங்கே அண்ட் ஆல்சோ வந்து பெட்டும் ஒரு 3-4 பேர் அசால்ட்டாக படுக்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இதுவும் தருவாங்க. இப்போ பசங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது ஒரு 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 ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பசங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2-4 பேர் அசால்ட்டாக இது பண்ணலாம், படுக்கலாம். பட் இருந்தாலும் சப்போஸ் படுக்க முடியலன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டும் தருவாங்க. பசங்க வந்து கீழே படுத்துக்கலாம். பசங்க வந்து கீழே வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ அழகாக கீழே வந்து நீங்கள் பெட்டை போட்டு அழகாக படுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பெட்டும் தருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லெவலில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்மகிட்ட இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து 24/7 ஜெனரேட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம கேம்ப் ஃபயர் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து 6 feet கிட்ட இருக்குது. 6 to 4 இங்கே 6 feet, இங்கே பார்த்தீங்கன்னா 5 feet இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து குழந்தைங்க விளாட்லாம். ஸ்டீலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ குழந்தைங்க வராமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு அழகாக ஒன்று போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்காக அங்கே, இங்கே வந்து பெரியவங்களுக்காக இங்கே. ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா கேம்ப் ஃபயர். ஓகே, ஜெனரேட்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ஜெனரேட்டர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பவர் ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜெனரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பவர் ஆஃப் ஆகணும், பவர் கட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. அந்த கவலையே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து 24/7 நம்மகிட்ட ஜெனரேட்டர் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து வரப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெசார்ட்ஸ்னாலே வந்து பைக் பார்க்கிங்லாம் இருக்கும். இருந்தாலுமே சில ரெசார்ட்ஸில் வந்து இருக்காது பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் தான். ஓகேங்களா? அந்த பிளே ஜோன் இருக்குல்ல, பிளே ஜோனை தவிர்த்து மற்ற இருக்கிற எல்லா இடமே வந்து பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் தான். ஸோ நீங்கள் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைகிட்ட வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஜோன் நீங்கள் போகலாம். ஸோ நம்மக்கிட்ட குழந்தைகளுக்கு தேவையான ப்ளே ஏரியா சூப்பராக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு டென்னிஸ்லாம் விளாடணும், ஷட்டில் கார்க் விளாடணும், ஃபேமிலியாக விளாடணும், ஃப்ரெண்ட்ஸோட விளாடணும், தாராளமாக அப்படியே அங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நெட்டு கொடுத்து அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஷட்டில் கார்க்லாம் சூப்பராக விளாட்லாம். ஸோ இங்கே வந்து ஒரு மேட்ச்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு செம மெமரியாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஒன்ஸ் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க. திருப்பி இங்கே தான் வருவீங்க. அந்த அளவுக்கு நம்ம ரெசார்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலைல வரீங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு சாப்பாடு தந்துடுவாங்க. சரிங்களா? சாப்பாடு வந்து டிஃபன் தந்துடுவாங்க. மத்தியானத்துக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அது எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நீங்கள் காலைலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தர பிரேக்ஃபாஸ்ட்டு தவிர்த்து அவங்க காலையில் தர லஞ்சை தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வேணும்னா அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மத்தியானம் நைட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எப்படியும் கறி, மீன் அண்ட் ஆல்சோ வந்து சாப்பாடுன்னு கேட்கும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னென்ன கேட்டாலும் எல்லாமே கிடைக்கும். நம்மக்கிட்ட சூட் ரூம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ சூட் ரூம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ சூட் ரூமில் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் ஒரு
15 பேர் இருக்கலாம். ஸோ 15 பேர் அசால்ட்டாக நீங்கள் தங்கலாம். ஸோ சோஃபாஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. 3 பெட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு அத்தனை இது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து பெட்டும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேர் வருவீங்க இல்லையா, ஒரு இதில் எப்படியும் வந்து ஒரு 6-8 பேர் படுக்கலாம். 8 பேரை தாண்டி நீங்கள் வந்து படுக்கிறோம்னா இதில் படுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டை வந்து நீங்கள் போட்டு அழகாக படுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே இருக்க மாதிரி தான் என்ன ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அட் அ டைம் ஒரு 5 பேர் தங்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறதாகட்டும், ஸோ ஃபிலிம் மேக் பண்ணுறதாகட்டும், அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஒரு சீரியல்ஸ்லாம் எடுக்க வருவாங்க நிறைய பேர். ஸோ அவங்க தங்கணும்னா இங்கே அழகாக வந்து தங்கலாம். இங்கே வந்து சூட் ரூம்ஸ், ஏசி ரூம்ஸ் அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ வந்து அங்கே சொன்னது மாதிரி தான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் செட்டப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் வந்து பாண்டியில் எவ்வளவோ இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ரெசார்ட் கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து சிட்டிக்குள்ளே இருக்கும் நீங்கள் சொல்கிற ரெசார்ட்ஸ்லாம். ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க ரெசார்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் வந்து இந்த ஏரியாவில் யாரு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 6, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, மொத்தம் 12 ரூம்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஏசி ரூம்ஸு. ஸோ இது போக மித்த என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு 24 ஹவர்ஸ் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து செலவழிச்சிருப்பீங்க. ஸோ ஈவன் 24 ஹவர்ஸும் செலவழிக்கிற கம்பெனிலாம் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்கணும், டிப்ரெஷனை போக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம பாண்டிச்சேரியில பேரடைஸ் ஃபாரஸ்ட் ரெசார்ட்டை நோக்கி நாங்கள் கண்டிப்பா வரலாம். ஸோ வேல்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ஸ் வேல்யூம் பார்த்தீங்கன்னா 1200 தான். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிட்டிக்கும் இன்னரில் இருக்கு, ஓகேங்களா, சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கு. ஸோ சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சவுண்டு எந்த விதமான அந்த சிட்டி அந்த டிராஃபிக் சவுண்டு எது விதமான அந்த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனு, ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 ஏக்கர் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நீங்கள் பக்கத்தில் வந்து இங்கே ஃபாரஸ்ட் ரெசார்ட்னு சொல்கிறாங்களே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் நிறைய வந்து அந்த பிளான்ட்லாம் இருக்கும். ஸோ நிறைய வந்து ட்ரீஸ் இருக்கும். ஸோ நிறைய வந்து ஃபார்மிங் லேண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஏக்கர் கிட்ட. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ இது தாராளமாக போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகும்போது அவ்வளோ வந்து மனசுக்கு லேசாக பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்தாலே பீஸ்ஃபுல்லாக இருக்குடா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அஸ்லஸ் இன்னொரு ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா பீஸ்ஃபுல்லை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு கடை இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக மட்டும் இருந்து என்ன பயன்னு சொல்லுவாங்க. ஸோ என் ஃப்ரெண்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நானும் கேட்டு ஓகே கரெக்டு தான், அவன் சொல்றது கரெக்டு, இவன் சொல்றது கரெக்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா. அதே சமயத்தில் உங்களுக்கு என்னென்ன கடை, காஃபி கடை வேணுமா, டீ கடை வேணுமா, பெஸ்ட் ஹோட்டல் வேணுமா, ஸோ ஹோட்டல் சாப்பிட்ற ஹோட்டலில் நான்வெஜ் வெஜ்ஜு சொல்லிட்டு என்ன ஒரு ஹோட்டல் வேணுமா, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே இவங்களே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நீங்களே போய் விசிட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நியர் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடும், ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிளேஸ் வந்து அவ்வளோ. ஆனால் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் ஸோ இல்லவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து இந்த 3 கிலோமீட்டருக்குள்ள அந்த அளவுக்கு அவங்க வந்து இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த பில்டிங் அமைச்சதும் சரி. ஸோ இவங்க வந்து அந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த ஏரியாவை அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே 3 கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டாண்டி டோல்கேட்டு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈசிஆர். ஸோ இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு அரவில் தாண்டி அந்த ஈசிஆர், ஓகேங்களா. அரவில் கூட தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், அரவில் இன்னர் இல்லை, இது அரவில் அவுட்டர் கிட்டத்தட்ட சொல்ல போனால். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துடும். நீங்கள் வந்தீங்கன்னா சில் பண்ணுறதாகட்டும். ஸோ ஒரு இன்கேஸ் சொல்கிறேன், ஸோ ஒரு வயசானவங்களாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு
இங்கே வந்து சில் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா. ஒரு வாரம் சில் பண்ணிட்டு போகலாம், இல்லை ஒரு ஒரு சாட்டர்டே சண்டே சில் பண்ணிட்டு அழகாக போகலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் அவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இங்கே ஒரு ரூமுக்கு அந்த சவுண்டு இன்னொரு ரூமுக்கு வராது ஓகேங்களா. ஒரு ரூமில் டிவி போட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ரூமுக்கு வராது. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் நாய்ஸ் வந்து போகாது, அந்த அளவுக்கு சத்தம் போகாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த வந்து இந்த ரூமையும் அவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சொல்லமானா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பெரியவங்களாம் வந்தாங்கன்னா இதை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ பெரியவங்களாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பெரியவங்களாம் வந்தாங்கன்னா, இப்போ நடுவில் அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஒரு உடம்பு சரியில்லைன்னா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து பக்கத்தில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஓகேங்களா. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஒரு டாப் மோஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு போகலாம், டாப் மோஸ்ட் ஹோட்டலுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனால் ஒரு பிளாட் வாங்குற மாதிரி தான். ஒரு பிளாட்ல வாங்க போனால் உங்க எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வேணும் எதிர்பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே இங்கே சுற்றி முற்றி எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோ ஃபுல் ரெசார்ட்ஸு அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பக்கத்தில் அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக் பீச், மெரினா பீச், பாண்டி மெரினா, ஸோ அந்த பாண்டியில் எத்தனையோ பீச் இருக்கு ஓகேங்களா. ஸோ அத்தனை பீச்சும் நீங்கள் பசங்களுக்கு காட்டி கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு இந்த வீக்கெண்டே மறக்க மாட்டாங்க உங்கள் பசங்க. ஸோ அந்த லெவலுக்கு இங்கே நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தது அவங்களுக்கு மைண்டில் ஒரு பெஸ்ட் மெமரியாக இருக்கும். இப்போ ஃபாரஸ்ட்லாம் போனால் உங்களுக்கு என்ன ஒரு எனர்ஜி கிடைக்குமோ, என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பிளேஸில் வந்துட்டு அதான் நேரில் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து ஒன்ஸ் நீங்கள் தங்கினாலே போதும். தங்கினா உங்கள் பிறவி பயன் அடைஞ்சிட்டிங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் தங்கினா போதும் இங்கே. ஸோ உங்கள் பிறவி பயனை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து தங்கி பாருங்கள். தங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.